ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா சட்னி ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ புதினா துவையல், புதினா சட்னி எல்லாமே ஒன்று தான். ஸோ அதை எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு புதினாவை இலையெல்லாம் கிள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 5 வச்சுக்கோங்க. இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதினா துவையல், புதினா சட்னி ரெசிபியை நம்ம செய்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு அது தேவை. ஸோ அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதோட கொஞ்சம் புள்ளிலாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம குயிக்காக புதினா துவையலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது சேம் ரெசிபி தான், பட் ஒரு ஒரு பிளேஸில் ஒரு ஒரு நேம் வச்சு சொல்லுவாங்க. சில பேருக்கு புதினா துவையல்னா தெரியும், சில பேருக்கு புதினா சட்னினா புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மர் டைம்லலாம் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். பிகாஸ் இது ரொம்ப குளிர்ச்சியானது, உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த கடாயில் நம்ம இப்போது இந்த கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டால் போதும். நம்ம உளுத்த பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இந்த ஆயிலில் போட்டாச்சு. நீங்கள் அழகாக சூப்பராக இது நீங்கள் ரெடி பண்ணலாம். சூடான சாப்பாட்டுக்கு இது மாதிரி புதினா சட்னியை செஞ்சுட்டு அந்த ரெண்டுத்தையும் சாப்பாடு ப்ளஸ் புதினா சட்னி போட்டு மிக்ஸ் பண்ணி புதினா சாதமாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும். அதே மாதிரி உளுத்தம் பருப்பு நல்ல பிராண்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்ல பிராண்டு, நல்ல குவாலிட்டியான பொருளில் தான் உங்களுக்கு கல்லுலாம் இருக்காது. நீங்கள் ஏதோ ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, லெஸ் குவாலிட்டி உள்ள ப்ராடக்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் கல்லுலாம் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி எந்த பருப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயம். ஸோ உதயமோட ஒரித் இது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ORID, ஒரித் தால், DHALL. ஸோ ஒரித் தால்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் இந்த பிராண்டை ஏன் சூஸ் பண்ணுறோன்னா, நாங்கள் நிறைய வாட்டி இதில் சமைச்சு பார்த்துருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபீஸை. ஸோ எப்போவுமே நாங்கள் இந்த பிராண்டில் தான் சமைப்போம். இந்த பொருளை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி பாருங்கள், எந்த அளவுக்கு அதை நல்லா வறுத்துக்கிட்டோன்றதை பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புளி போட்டுக்கலாம். ஸோ அந்த உளுத்தம்பருப்பு, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், புளி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தான் அழகாக நல்லா வதக்கிக்கணும். சரிங்களா? ஸோ சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இது மாதிரி தான் சமைப்பாங்க.
இது மாதிரி தான் புதினா துவையல் ரெசிப்பியை ரெடி பண்ணுவாங்க. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இது போதும். ஸோ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ ஆறுனா தான் கரெக்டாக வரும். ஸோ 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த சூடெல்லாம் கம்மியாகணும், ஆறணும். அதுக்காக அப்படியே கொஞ்சம் விட்டுடலாம், ஆறட்டும். ஸோ வந்து நம்ம கடாயில் நம்ம ஆற வச்சுருந்தோம். அதை என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ இந்த மிக்சர் ஜாரில் வந்து நாங்கள் போட்டுட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இதை நாங்கள் அரைக்க போகிறோம். ஸோ அது ஒரு திக் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதை தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஸோ நல்லா அரைச்சாச்சு. ஸோ இன்னும் கூட நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாதான் நம்ம செய்கிற புதினா துவையல் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், சரிங்களா? நான் இன்னொரு வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். கல்லுப்பு போட்டாச்சு, லைட்டாக தண்ணி ஊற்றியாச்சு, மூடியாச்சு. இப்போ மிக்சியில் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தாராளமாக நிறைய ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி நல்லா அரைச்சாச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நாம் வந்து கடுகு போட்டோம் இல்லையா, அதை வந்து நல்லா பொரியணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரெசிபி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்களும் அந்த ரெசிபியை செஞ்சு காமிக்கிறோம்.
இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும். பாருங்கள், அந்த கடுகு நல்லா பொரியுது. இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் புதினா சட்னி, புதினா துவையல் வந்து செய்யணும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா சட்னி, புதினா துவையல் ரெசிபி செய்ய போகிறோன்னு சொல்லியாச்சு, செஞ்சும் முடிச்சாச்சு. சரிங்களா? இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு சூடான சாப்பாடு வடிச்சிட்டு, ஓகேங்களா, அந்த சூடான சாதத்தில் இந்த புதினா துவையலை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். ஓகே, புதினா துவையல் ரெடி. ஸோ கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சூடாக வடிச்ச இப்போ ஃப்ரெஷ்ஷாக சுட வடிச்சிருப்போம் இல்லையா, அந்த சூடான சாதம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த புதினா சட்னியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது எப்படி புதினா ரைஸாக மிக்ஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாதத்தோட அந்த புதினா சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ண உடனே அருமையான டேஸ்டியான புதினா ரைஸ் ரெசிப்பியும் ரெடி ஆகிடும். இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களா, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புதினா சட்னி ரெசிபி ரெடி, புதினா ரைஸ் ரெசிபியும் ரெடி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் அவங்களும் இது மாதிரி சூப்பர் ரெசிபிஸை செஞ்சு சாப்பிட்டோம்.